வாசுதேவநல்லூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வாசுதேவநல்லூர் பகுதியில் நேற்று சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்ததை அடுத்து பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் பல்வேறு இடங்களில் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின் தடை ஏற்பட்டது. இதனையடுத்து சீரமைப்பு பணியில் மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சூறைக்காற்றில் பல ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதனை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான விமான நிலையம், அவனியாபுரம், வில்லாபுரம், வடையங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வந்ததை அடுத்து மாலை வேளையில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர்.